அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 44, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 8. ஆது சமுதாயத்தில் உள்ள யாருமே மிஞ்சவில்லை, அனைவரையும் அல்லாஹ் அழித்து நாசமாக்கியதாக 69வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சரியா? அப்போ ஆது சமுதாயத்தினரோ மிக கடுமையான கொடிய காற்றால் அழிக்கப்பட்டார்கள். கொடிய காற்று என்றால் அதுதான் மலட்டு காற்று, விஷக்காற்று. ஓகே, அதை 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயக்கினான். அந்த கூட்டத்தார் வேருடன் வீழ்ந்து கிடக்கும் பேரீச்சை மரங்களைப் போல் வீழ்ந்து கிடப்பதை காண்கிறீர். அவர்களில் எஞ்சியோரை, யாராவது மிச்சம் இருக்கிறவரை நீ பார்த்தியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 69வது அத்தியாயம் 6, 7, 8 ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக அவர்கள் கதை முடிக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதுலேயும் தெளிவாக 7 இரவுகளும் 8 பகல்களும். சரியா? அப்போ அந்த வாரம் முழுவதிலும் தான் எந்த ஒரு கிழமையும் குறிப்பிட்டு இது கெட்ட நாள், இது நல்ல நாள் என்று சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு என்ன 7.5 நாட்டு சனியனை தான் அந்த ஆது சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் அனுப்பி அவர்களை கருவறுத்தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, இந்த மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் என்ன, இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், இப்படி எல்லாரையுமே இன்னும் பின்னாடி வர இருக்கிற சமுதாயங்கள் அனைவரையுமே அல்லாஹ் அழித்து நாசமாக்கி இருக்கிறான். இப்படி அழித்து நாசமாக்கியதற்கான காரணம் என்ன? ஒன்றுமே இல்லாமல் இருந்த மனிதனை அவன் தான் படைத்தான். அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அவன் செஞ்சான். வானம் பூமிங்கிறது சாதாரண விஷயமா? இந்த வானமும் நம்ம வச்சுக்கின்ற பூமியும் அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற கோள்களும் இது என்ன சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். அவ்வளவையும் உண்டாக்கி அந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக நமக்கு ஒரு உடம்பு, அந்த உடம்புக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் வழங்கி, இந்த பூமியிலே பிறந்ததிலிருந்து மரணிக்கிறவர்கள் நமக்கு தேவைகளை அனைத்தையும் நிறைவு செய்து அனைத்தையும் பரிபாலித்து கொண்டிருக்கிற அந்த ரப்புல் ஆலமீன், என்னை வணங்குங்கப்பா, என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீங்க, இதுக்கு உங்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் வாழணும்னா இந்த மாதிரி செய்யுங்க என்ற வழிமுறைகளே எல்லாம் சொல்லி கொடுத்தான். இதில் என்ன தப்பு இருக்குது? இதை ஏன் கேட்கல? அந்த